ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய ரிசல்ட்டு 23/8/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 432. சரிங்களா? இப்போ வாங்க ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்தது 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 3, 6, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 3ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது பி போர்டில். வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகலை. ஏபி, பிசி, ஏசி எதுலேயுமே பாஸ் ஆகலை. அதே மாதிரி 3 டிஜிட்லேயும் எதுவுமே வரல. சரிங்களா? சரி வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 24/8/2025 சமுருதி 17க்கு உண்டான கேசிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 6, 8, 9 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க. மற்றபடி எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ வாங்க ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பாருங்கள் 39, 93, 96, 69, 36, 63, 11, 15, 51, 48, 84, 86, 68, 46, 64, 67, 76, 79, 97, 98, 89, 88 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. ஏபிபிசி ஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போடலாம். சரிங்களா? அதே மாதிரி கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அந்த கோடு போட்டு காமிச்சதில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தோன்றதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சப்போஸ் கோடு போடாதெல்லாம் உங்கள் கெஸிங் வருது அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுங்க. எனக்கு வந்த கெஸிங் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இதில் முக்கியமான நம்பர்னு சொல்லி தான் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. இதில் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்களும் கெஸ் பண்ண முடியாது. அதாவது அவங்க கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் ஒரு 5 செட்டு கொடுத்துருக்கேன். 396, 115, 486, 679, 988 இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு இதில் கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு நான் ஒரு 3 நம்பர் போட்டுட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு முக்கியங்கிறதுனால. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சதுனால எனக்கு இதில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சதுனால நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் கோடு போட்டிருக்கேங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து தாராளமாக போட வேண்டாம். எது போட்டாலும் நீங்கள் உங்கள் கெஸிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க. அதே மாதிரி போட்டிங்கனாலும் கொஞ்சம் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? சரி ஓகே. நேற்று ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.